வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கணும்ட்டு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, யாரெல்லாம் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க எப்படி சர்வீஸ் வாங்குறதுக்கு ஈஸியான ஸ்மார்ட் அப்ரோச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. அந்த விஷயத்துல அந்த செயல்ல நம்ம வெற்றி அடைஞ்ச பிறகுதான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்டே வரும் லைஃப்ல, இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோல் சொல்லுவோம், இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு கோல் இல்லாம இருந்திருக்கும். பட் நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ், நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மள ஒரு சில விஷயத்த செய்யறதுக்கு தூண்டுகோலா இருந்திருக்கும். அப்படி நிறைய பேர் வந்து டிஎன்பிசியை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், நிறைய சுச்சுவேஷன்ஸ் ரீசனா இருந்திருக்கலாம். சில பேருக்கு அப்பா அம்மா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஜாப் வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் செட்டில்ட் ஆயிடலாம், ஸோ ஃபினான்ஷியலா எந்த ப்ராப்ளம் இருக்காது, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷனால இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பீங்க. அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்து ஆக்சுவலா 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபீல்ட்ல 2010ல வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டோம்னா ஜாப் வாங்காம வெளியில வரக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷன் மட்டும்தான் உங்க மைண்டுக்குள்ள இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுக்குறோம், ஒரு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் கொடுக்குறோம், நம்மளால முடியல அப்படின்ட்டு நீங்க வெளில வரக்கூடாது. ஸோ முதல்ல அந்த தாட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள டேம் ஷூரா வரலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அந்த பெர்சிவரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லுவேன். என்னன்னா, நிறைய நம்மளுக்கு அப்டக்கிள்ஸ் வரும். ஸோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்னு இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஸோ ஈஸியா ஒரு ஜாபை வாங்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லையா? சோ அந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த சக்சஸ், அந்த ஜாப். ஓகேங்களா? சோ ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அது வேற விஷயம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன் அவர் லைஃப் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறது தான், இல்லையா? நான் சொல்றது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபீல்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உடைய ஆஸ்பிரண்ட், ஒரு ஐபிபிஎஸ்ஓ, ஆர்ஆர்பியோ, யூபிஎஸ்சியோ, ஸோ எந்த எக்ஸாம்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சாலுமே ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கிறது, நம்மளால முடியும், நம்மளால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு அதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கு அப்படின்னு முதல்ல உங்களை நீங்க நம்பணும். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அடுத்தவங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அதுக்கு அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வேண்டியது இதுதான், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம ஏதோ ஒரு ஜாப், சில பேருக்கு வந்து குரூப் 1 மட்டும் தான் போகணும் அப்படின்ட்டு ஐடியா இருக்கும். நான் அது வந்து என்னன்னு சொல்றேன். சில பேர் குரூப் 2 மோட்டிவா இருக்கும், சில பேருக்கு குரூப் 4 வாங்கினாலே போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கீங்க, பினான்சியலி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை உங்க ஃபேமிலியில அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட கோலை நோக்கி நீங்க கண்டிப்பா பயணம் பண்ணலாம். அதாவது குரூப் 1 தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சப் கலெக்டரா மட்டும்தான் ஆகுவேன், இல்ல டிஎஸ்பியா மட்டும்தான் ஆகுவேன் அப்படின்ற ஹையர் கேடர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை நோக்கி நீங்க அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸை மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் கீழே வர வேண்டாம். ஓகேங்களா? அதாவது லோ எய்ம் இஸ் கிரைம்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்க மோட்டிவ் அல்ல, அது உங்க கோலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. சப்போஸ் உங்களுடைய பினான்சியல் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப பேடா இருக்கு, உங்க ஃபேமிலி உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, உங்களை வந்து சப்போர்ட், அதாவது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, பார்ட் டைமோ இல்ல உங்களால என்ன முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கிட்டே நீங்க படிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாம்ஸ்ல படிச்சு உள்ள போயிடுங்க முதல்ல. அது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்ல அதோட லோயர் கேடர் எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே சரி, போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் உங்களுக்கு கிடைக்குதோ முதல்ல உள்ள போயிடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும்
வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஒரு கட்டத்துல ஆஃப்டர் மேரேஜ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து உங்க கையில இருக்காது. சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களை தாண்டி போகும் இல்லையா? சோ அந்த டைம்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. சோ அதுதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எது கிடைக்குதோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாப் வந்து வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாபே உங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஹையர் கேடர் எக்ஸாம்ஸை நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களால முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாம்ஸோடைய ஸ்மார்ட் அப்ரோச் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கு என்ன வேணும்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லையா? ஓகே, நான் இந்த எக்ஸாம் படிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன மேம் நான் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் நீங்க என்ன எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களோ அதனுடைய சிலபஸ். ஓகேங்களா? அதனுடைய சிலபஸ் முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு எப்படி வந்து பைபிள், குரான் அதெல்லாம் ரொம்ப பகவத்கீதாலாம் இம்பார்ட்டன்ட்டோ நம்மளோட ரிலீஜியனுக்கு, அது மாதிரி நம்மளுக்கு வந்து சிலபஸ் தான். காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் அல்லது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்னா நம்மளுக்கு எது பைபிள் சிலபஸ். ஓகேங்களா? சோ குரூப் 2ஓ குரூப் 4ஓ குரூப் 1ஓ முதல்ல கையில என்ன எடுத்து வச்சுக்கணும்? ஹார்ட் காப்பியா எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியை வச்சுக்காதீங்க. ஹார்ட் காப்பியை கையில எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸ். ஓகேங்களா? அதுல அந்த எக்ஸாம் பேட்டர்னை பாருங்க. எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அந்த மாதிரி எத்தனை எக்ஸாம்ஸ், எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பாருங்க. உங்களை அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கு, நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா வரும், நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா வராது, அது ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ், அதாவது நீங்க வந்து ஸ்லோ லேர்னரா, ஃபாஸ்ட் லேர்னரா, இல்ல ஆவரேஜா லேர்ன் பண்ணுவீங்களா, இன்வால்மெண்டோட படிப்பீங்களா, இதெல்லாம் ஒரு செல்ஃப் அனலைசிங் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? முதல்ல இது ஜஸ்ட் ஒரு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் சில பேருக்கு மெமரி ஒழுங்கா இருக்காது. சோ நீங்க என்ன பண்ணலாம்? மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு காலையில ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி நீங்க மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து சைட் பை சைடு நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள். சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்களா? சோ அப்ப ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ், இது ரெண்டுமே உங்க கையில இருக்கணும். மெயின்ஸ் இருந்துச்சுன்னா மெயின் சிலபஸ். ஓகேங்களா? அடுத்த விஷயம் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் பாத்துட்டீங்களா? சோ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் தான் இல்ல மேம், ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன மேம் அப்படின்ட்டு டவுட் இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குது. ஓகேங்களா? ஒரு நாளும் எவ்வளவு நம்மளுக்கு எக்ஸாம் எவ்வளவு டைம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் படிக்க போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹார்ட்லி உங்களுக்கு கண்டிப்பா குரூப் 2னா 6 மந்த் இருக்கு, குரூப் 1 அட்லீஸ்ட் 4 to 5 மந்த் இருக்கு இல்லையா? சோ நோட்டிபிகேஷன் வந்தாதான் அதை நம்ம வந்து சொல்ல முடியும். சோ அதனால ஹார்ட்லி உங்களுக்கு 5 to 6 மந்த் இருக்கு. தாராளமா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஈஸியஸ்ட் வே பை யூசிங் ஸ்மார்ட் அப்ரோச் கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது. என்னன்னா உங்களுக்கு 2-3 விஷயம் தேவை. அது என்னன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், ரொம்ப பொறுமையா கேளுங்க. முக்கியமா என்ன குவாலிட்டி தேவைன்னா பொறுமை தேவை. சோ இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவை? பொறுமை தேவை, டாலரன்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு உங்க வேலை போக, இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்னா அவங்களுக்குன்னு நிறைய ஒர்க் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒர்க் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிச்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த டைம்ல அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த டைம் எவ்வளவு டைம் இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? சோ அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஈவினிங் கொஞ்சம் டைம், மார்னிங் ஒரு 2 hours, மார்னிங் ஒரு 2 hours அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ரொம்ப கம்மி டைம் படிக்கிறாங்க இல்லையா? சோ அவங்க ரொம்ப ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணணும் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது இல்லையா? சோ ஏன்னா அவங்க கொஞ்சம் குறைந்த டைம் தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அப்ரோச் வந்து வேற மாதிரி இருந்தாதான் இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சோ அதுதான் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, அந்த டைம்ல படிக்கணும். என்ன படிக்கணும் மேம், எப்படி மேம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா ஆகணும்.
ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு பில்டிங் கட்டினாலே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த பில்டிங் வந்து ரொம்ப நாள் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய வெற்றி வந்து மிக விரைவில் கிடைக்கணும், உங்களுடைய சக்சஸ் ரொம்ப ஈஸியா நீங்க அந்த சக்சஸை வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னா, கிடைக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி போடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எல்லாம் அவேர்னஸ் கிடையாது. ஸோ இதை பத்தி நிறைய பேர் இப்ப நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் படிக்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பா ஒரு 2 to 3 years எனக்கு சுத்தமா அவேர்னஸ் இல்லை, 2010லாம். ஸோ எனக்கு சொல்றதுக்கும் அவ்வளவா யாரும் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்றோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக் ஸ்ட்ராட்டஜி மொதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும், 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், அதாவது யூபிஎஸ்சினா என்சிஆர்டி நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் தான் கண்டிப்பா என்ன படிக்கணும், 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புக்கை கண்டிப்பா படிச்சே ஆகும். ஸோ நீங்க 6thல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம், பட் என்னன்னு புரிஞ்சுட்டு படிச்சிருக்க மாட்டோம். சில பேர் தான் புரிஞ்சுட்டு படிச்சிருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். புரியாம நிறைய பேர் மெமரி பண்ணி படிச்சிருப்பீங்க மார்க்குக்காக. சோ அவங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம். சோ 6th to 12th வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஃபர்ஸ்ட் 3 month ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடுறது இந்த இடத்துல தான். இதை மட்டும் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் 3 month இருக்கு இல்லையா, அது ரொம்ப எக்ஸலண்டா நீங்க ஒர்க் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம், சர்வீஸ் வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஹார்ட் ஒர்க், அந்த ஸ்மார்ட் ஒர்க்னு சொன்ன இல்லையா, அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்னா நீங்க டைம் கொடுக்கறது, படிக்கிறதுக்குன்னு டைம் கொடுக்கறது. சில பேருக்கு படிக்க போய் உட்கார்ந்தா மட்டும் என்ன ஆகணும், தூக்கம் வரும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்வால்மெண்ட் இருக்காது, அதெல்லாம் கண்டிப்பா வரும். நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். மொபைல் வச்சிருப்பாங்க, மொபைல வந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதுதான் ஒரு விஷயம். சோ எப்படி வந்து முனிவர்கள்லாம் தவம் பண்றாங்க, அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சோ ஒரு விஷயம் நம்ம அடையணும்னா கண்டிப்பா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ அதுதான் இது ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மினிமம் 6 hours, மேக்சிமம் 7 hours, கண்டிப்பா 6 to 7 hours போதும். 6 month கன்சிஸ்டன்சியா ஒரு நாள் கூட நீங்க விடாம கன்சிஸ்டன்சியா 6 to 7 hours ஃபோக்கஸ் பண்ணி இன்வால்மெண்டோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரூப் 1 உங்களால சர்வீஸ் வாங்க முடியும், டேம் ஷூரா வாங்க முடியும். சரிங்களா? சோ அப்ப 6 to 7 hours டெய்லி நீங்க கொடுக்க போறீங்க. அந்த 6 to 7 hours எப்படி இருக்கலாம்னா, உங்களுக்கு மார்னிங் 2 hours டைம் இருந்துச்சுன்னா மார்னிங் 2 hours, மதியானம் இருந்துச்சுன்னா மதியானம் ஒரு 3 hours, ஓகேங்களா? ஈவினிங் இருந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு 2 hours. சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும், டைமை ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு டெய்லி பிளான் போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு பிளானிங் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. இல்ல மேம் எனக்கு வந்து ஸ்டடி பிளான் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் எப்படி போடுறது அப்படின்றது ஜென்ரலா சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சப்ஜெக்ட் அலாட் பண்ணிக்கோங்க. பட் ஜென்ரலா சொல்லிட்டேன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளஸ் சப்ஜெக்ட் எது, அதாவது உங்களுடைய பாசிட்டிவ் சப்ஜெக்ட், நீங்க வந்து ரொம்ப பிடிக்கிற சப்ஜெக்ட், நல்லா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட், படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க சப்ஜெக்ட நீங்க அந்த இடத்துல போட்டுக்கலாம். மார்னிங் வந்து வீக்கான சப்ஜெக்ட போட்டுக்கலாம். சரிங்களா? சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய பிளானை மாத்திக்கலாம். சரிங்களா? சோ இதுதான், அதாவது டெய்லி பிளான். ஸ்மார்ட் ஒர்க் இந்த சென்ஸ் என்னன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். கோர் சப்ஜெக்ட்னா அந்த ஜிஎஸ் தான். ஓகேங்களா? கண்டிப்பா பாலிட்டி, ஹிஸ்டரி பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லையா? நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாலிட்டி, ஹிஸ்டரி மேஜர் ரோல் இருக்கு. ஸோ அந்த கோர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, பாலிட்டிக் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் யூனிட் 9 அண்ட் யூனிட் 8 ஹிஸ்டரி, இந்த 4 சப்ஜெக்டும் நீங்க ரொம்ப தரவா படிச்சுக்கணும். இது வந்து டெய்லியுமே நீங்க வந்து டைம் அலாட் பண்ணி படிக்கிற மாதிரி, ஏதாவது ஆல்டர்னேட்டா 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இன் பிட்வீன் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப படிச்சீங்க அப்படின்னா உடனே அதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது,
நோட்ஸ் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் படிக்கும்போதே அப்படியே நோட்ஸ் எடுப்பாங்க. அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே லைன் பை லைன் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, பேராகிராஃப் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்ற நோட் மேக்கிங்ன்றது என்னன்னா ஒரு கலை. அது எப்படி எடுக்கணும்? நோட் இப்ப வந்து குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வராங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு சப்ஜெக்டுக்கும் ப்ராப்பர் நோட்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க மெயின்ஸ் வந்து கண்டிப்பா போய் நல்லா எழுதி அவங்க நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். நோட்ஸ் இல்லாம அல்லது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதின நோட்ஸ் இல்லாம மெயின்ஸ் வந்து நம்ம கொடுக்கவே முடியாது. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சோ நம்ம வந்து ரோபோ கிடையாது, மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு அங்க டெலிவர் பண்றதுக்கு. கண்டிப்பா இட் டேக்ஸ் ப்ராப்பர் ரிவிஷன். ஓகேங்களா? நிறைய தடவை ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதை போயிட்டு அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த கொஸ்டின் பார்த்த உடனே டக்குன்னு நம்மளுக்கு எழுத வரும். ஓகேங்களா? அந்த பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் பண்ணணும்னா, சிலபஸ் எடுத்துக்கோங்க, ப்ரிலிம் சிலபஸ் எடுத்துக்கோங்க, மெயின் சிலபஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் இப்ப ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எதெல்லாம் வந்து காமனான டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஹிஸ்டரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றது மெயின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. சோ அது ஒரு காமன் டாபிக். அப்ப என்ன பண்றீங்கன்னா, முதல்ல அந்த டாபிக் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் என்ன பண்ணணும், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி சிலபஸ்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல என்ன பண்ணணும், ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுங்க, என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன அனலைசேஷன் பண்ணுங்க. சரிங்களா? சோ அந்த அந்த திருப்புதல் பண்ண உடனே அந்த முந்தைய வினாத்தாள நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் கிடைச்சிடும். எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல, எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபேக்ட்ஸ்க்குலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அப்ப செகண்ட் டைம் நீங்க ஒரு ரிவிஷன் கொடுப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ரிவிஷன் கொடுக்கணும். செகண்ட் டைம்ஸ் ரிவிஷன் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு தடவை நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்களா உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை எழுதணும். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ் அப்படின்னா, போர்ச்சுகீஸ் எப்ப வந்தாங்க, வாஸ்கோடகமா எப்ப வந்தாரு, ஓகேங்களா, வாஸ்கோடகமா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாரு, அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதணும். லைன் பை லைனா எழுதக்கூடாது. என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நோட் மேக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸை மட்டும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எழுதலாம், இல்ல மைண்ட் மேப் மாதிரி போட்டு எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியா வருமோ அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்பா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு லெசன் இருந்துச்சுன்னா அந்த ஒரு லெசனை ஒரு 1.5 பேஜ்ல எழுதுற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கண்டிப்பா ஒரு அதிகமான பேஜஸ் வரும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சைஸா நீங்க கொண்டு வந்துருவீங்க. உங்களுக்கு ஒன்ஸ் இது வந்து படிச்சு மைண்ட்ல ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஷார்ட்டா நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஷார்ட்டா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்னன்னா டோட்டல் ஹிஸ்டரியே வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு 40 to 50 பேஜஸ் அல்லது ஒரு 40 பேஜஸ் கிட்ட நீங்க எல்லா டாபிக்கும் எழுதி நோட் மேக்கிங் பண்ணணும். ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்ல எல்லா சப்ஜெக்டும் நீங்க பண்ணணும். இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஒண்ணும் இல்ல, நீங்க படிக்கிறீங்க, அதை படிச்சுட்டு நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப சின்னதா ரொம்ப கிறிஸ்பியா கீவேர்ட்ஸோட ரொம்ப கிறிஸ்பா கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதி அந்த இடத்துல நீங்க வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேஜ் விட்டுருங்க. ஒரு டாபிக் எழுதிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேஜ் விட்டுருங்க. ஏன்னா அந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சப்போஸ் இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குது. இப்ப 2026ல கிட்டத்தட்ட மூணு எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா? அந்த 3 எக்ஸாம்ஸ்ல சப்போஸ் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது நம்ம புக்ல இல்ல அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எழுதிக்கலாம். இது இப்படிதான் நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. சப்போஸ் இந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஹிஸ்டரியில கரண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்காது, பட் நீங்க பாலிட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நிறைய கரண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அந்த டாபிக்ல வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப சயின்ஸ்ல சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஜிகே பார்ட்ல வந்து வைரஸை பத்தி டிமிட்ரி ஐவோனஸ்கி கண்டுபிடிச்சது 1890 கண்டுபிடிச்சாரு, நிறைய நீங்க படிப்பீங்க. எல்லா வைரஸும் பத்தி படிப்பீங்க. இது வந்து ஜிஎஸ் பார்ட். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கொரோனா வைரஸ் பரவிச்சு இல்லையா? இப்ப ரீசெண்டா என்ன வைரஸ் பரவுது, இப்ப வைரஸுக்கான ரிசர்ச் ரீசெண்டா என்ன கொண்டு போறாங்க, இப்ப வைரஸை பத்தி ஏதாவது கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல இப்ப இந்த மாசத்துலயே வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் நீங்க அதை எழுதிக்கலாம். இது எங்க யூஸ் ஆகும்னா உங்களுக்கு
உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்ப வைரஸை பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 15 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது அந்த இடத்துல நீங்க இந்த ஃபேக்ட்ஸ் போய் எழுதும்போது கண்டிப்பா உங்களுடைய பேப்பர் அந்த இடத்துல வேரியேஷனை காமிக்கும். ஸோ நார்மலா எல்லாரும் எழுதி இருக்கிறதுக்கும் நீங்க கரண்ட் ஃபேக்ட்ஸ் போட்டு எழுதி இருக்கிறதும் வேரியேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஹை மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னா பேசிக் ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடணும். அடுத்த விஷயம் என்னது, உங்களுடைய நோட்ஸ்ல current updates இருக்கணும். ஓகேங்களா? current updates in the sense in case of previous year question papers and then current facts எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நீங்க ஒரு செட் ஆஃப் question papers அனலைஸ் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடா எது எதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தாலே தெரியும். அதை எடுத்துட்டு போய் அந்த டாபிக்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிடணும் உங்க நோட்ஸ்ல. ஸோ அதுதான் ப்ராப்பர் நோட்ஸ். அந்த நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மெயின்ஸ் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி மேட்டர். ஓகேங்களா? சாரி, இட் நாட் அ டிஃபிகல்ட் மேட்டர். ஓகேங்களா? அதாவது கஷ்டம் கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த ஹிஸ்டரி வந்து இருக்கிற எல்லா சிலபஸையும் ஒரு நோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரிவிஷன், ரிப்பீட்டட் ரிவிஷன். ஒரு 40 பேஜ் நம்ம டெய்லியும் 100 பேஜ் 150 பேஜ் படிக்கிறோம். ஒரு 40 பேஜ் திருப்பி 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 ஒரு 10 தடவை 9 தடவை ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லா ஃபேக்ட்ஸும் உங்க மைண்ட்ல வந்துடும். அதுவும் இல்லாம உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல உங்க கையால எழுதும்போது நம்ம எந்த கொஸ்டின் கேட்கிறோமோ அந்த அப்படியே நம்மளுடைய பிக்சர் நம்ம மைண்ட்ல வந்து நம்ம பேப்பர்ல எப்படி எழுதியிருந்தோமோ என்ன கலர் பென்ல எழுதியிருந்தோமோ அது உட்பட நம்ம மைண்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து கேட்கும் போது படிக்கும் போது நம்ம மைண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் ஏறாது. பட் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஒரு ஒரு படமா பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல வந்து என்ன ஆகும், ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்மார்ட் அப்ரோச் தான் நிறைய பேருக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து சர்வீஸ் வாங்குறதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ ஹார்ட் ஒர்க் அண்ட் இப்போ ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னு புரிஞ்சிச்சு இல்லையா? சோ அடுத்தது வந்து பர்சிவரன்ஸ் அண்ட் இன்வால்வ்மெண்ட். சோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இன்வால்வ்மெண்டோட 1 மணி நேரம் படிச்சாலுமே இன்வால்வ்மெண்டோட படிங்க. இன்வால்வ்மெண்ட் இல்லாம படிச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க 3 மணி நேரம் படிச்சாலுமே அது வேஸ்ட் தான். அந்த படிச்சது உங்க மைண்ட்ல ஒரு பாயிண்ட் கூட நிக்காது. சோ எல்லாத்தையும் எந்த ஒரு டென்ஷனோ இல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் என்ன பிரச்சனை, எல்லாருக்குமே வந்து பெயின் இருக்கு, எல்லாருக்குமே அப்டிகல்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே வந்து யாருமே வந்து ஸ்மூத்தா வந்து இந்த ஜாப் நான் படிக்க போறேன், இந்த போஸ்டிங்க்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்க போறேன்னு வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு பெயின், நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமா? சோ நிறைய பேர் அவமானப்படுத்திருப்பாங்க, நிறைய பேர் அசிங்கப்படுத்திருப்பாங்க. சோ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நினைச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நாம ஏதாவது லைஃப்ல சக்சீட் பண்ணணும், நம்ம ஃபேமிலி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய பெயினோட தான் நிறைய பேர் இந்த போஸ்டிங் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதாவது சொல்லுவாங்க நிறைய ப்ராப் இது இருக்கு. ஒரு சிலையை வடிக்கணும்னா நம்ம வந்து என்ன அந்த ஒளியால அடி வாங்கினாதான் முடியும் இல்லையா? சோ ஒளி வந்து செதுக்குனாதான் அந்த சிலை வந்து அந்த கல்லு வந்து சிலையா மாறும் இல்லையா? அதேதான் நம்மள வந்து நம்மளே செதுக்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜுக்கு வர முடியும். சோ பெயின், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலி, வேதனை நிறைய இருந்துச்சுன்னா நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதாலதான் நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா நீங்க வந்து முன்னேறதுக்கான தாட்ஸ் ப்ராசஸே உங்களுக்கு இருக்காது. லைஃப் இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்றத மாதிரிதான் இருக்கும். சோ அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, நன்றின்னு சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஒரே சொல்யூஷன், நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு நான் எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தோடைய அருமையே புரியும். சோ அதனால இன்வால்வ்மெண்டோட படிங்க. பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரியும், இது எல்லாரும் சொல்றதுதான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ஒரு விஷயத்த நீங்க வந்து நிறைய நீங்க கார்ட்டூன்ல கூட பார்த்திருப்பீங்க. நான் வந்து ப்ராப்ள சொல்ல தேவையில்லை, இது நல்லாவே தெரியும். ஒரு புதையலை எடுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் 2 பேரே போராடுவாங்க. அது வந்து ஒருத்தவர் சோர்வாகி போயிடுவாரு, இன்னொருத்தவர் வந்து முயற்சியோட மறுபடியும் தோண்டுவாரு, அவருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றேன். ஓகேங்களா? அதாவது இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிங்க. ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா ஜாப் வாங்காம போக கூடாது அப்படின்ற இன்டென்ஷன் மட்டும் உங்க மைண்ட்ல இருக்கணும்.
ஓகேங்களா? சோ இந்த ஃபீல்ட்ல ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. சோ பாசிட்டிவ் என்னன்னா எனார்மஸ் நாலேஜ் இருக்கும். ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஒரு நார்மலான ஒரு ஐடி கைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே அவங்க நாலேஜ் வந்து வேரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எனார்மஸ் நாலேஜ் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எல்லா அவேர்னஸ்லயும் இருக்கும். சரிங்களா? பட் நார்மல் பர்சனுக்கு அப்படி இருக்காது. ஓகேங்களா? அந்த நாலேஜ் வச்சு நீங்க எங்க வேணாலும் எப்போ வேணாலும் சஸ்டைன் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? சோ அது ஒண்ணு. இன்வால்வ்மெண்ட், பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, அதுதான் நான் சொல்வேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜாப் உள்ள வாங்கிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அதுல ரொம்ப தெளிவா இருங்க. அடுத்தது கன்சிஸ்டன்சி இன் ஸ்டடி பிளான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் லேக் ஆகுறது இந்த இடம் தான். சோ நிறைய பேர் லேக் ஆகுறது இந்த இடம் தான், கன்சிஸ்டன்சி. சோ என்னன்னா சில பேர் வந்து வந்த ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் நல்லா படிப்பாங்க, ஒரு 1 மந்த் இதுக்கு ஒரு 2 வீக் நல்லா படிப்பாங்க, சூப்பரா படிப்பாங்க, நல்லா கொண்டு போவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா மறுபடியும் வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. சோ அந்த டைம் படிக்க மாட்டாங்க. சரி நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டே போவாங்க. படிச்சது எல்லாமே மறந்து போயிடும். சோ அந்த கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்கோ, இதுதான் வந்து டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அந்த டிசிப்ளின், அதாவது டிசிப்ளின்னா டெய்லி ஸ்டடி பிளான் போடுறது, டெய்லி கன்சிஸ்டன்சியா அந்த குறிப்பிட்ட டைம்ல படிக்கிறது. அந்த ஒரு 6 ஹார்ஸ்னா அந்த 6 ஹார்ஸ் எவ்வளவு மழை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நெகட்டிவ் எதா இருந்தாலுமே சரி. ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது, பட் அது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது வீட்டில் மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க கண்டிப்பா அந்த டைம்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களால முடிஞ்சா. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் நீங்க போகணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். மேரேஜ் போய் அட்டன் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, பட் கொஞ்சமாவது அன்னைக்கு ரிவிஷன் ஆவது பண்ண பாருங்க. ஒரு டிராவலிங் டைம் கிடைக்கும். சோ இல்ல நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு சம் டைம் கிடைக்கும், ரூம்ல டைம் கிடைக்கும், அந்த டைம்ல சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆவது பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுதான் கண்டிப்பா கன்சிஸ்டன்சி வேணும். ஓகேங்களா? சோ இது இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். ஓகேங்களா? சோ அரசு துறையில கண்டிப்பா ஒரு ஜாப். சோ எல்லாருமே இந்த ஜாப் எதிர்பார்க்கறது, மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்சிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு ரீசன் வந்து எல்லார் மனசுலயும் இருக்கிறது தான். என்னன்னா ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ட், அதாவது நம்ம வந்து பினான்சியலா ஸ்டேபிள் ஆயிடும் இல்லையா? நம்ம யாரை நம்பியும் இருக்க தேவையில்ல, அது கேர்ள்ஸா இருக்கட்டும் இல்ல பாய்ஸா இருக்கட்டும், இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல இல்லையா? இன்னொன்னு வந்து செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து இந்த ஜாப் ஒன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். பட் வேற பிரைவேட் கன்சர்ன் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து நாளைக்கு எப்ப தூக்குவான் வேலையில இருந்து அப்படின்ட்டு நம்ம பயந்து பயந்து வாழற ஒரு நிலைமையா இருக்கும். சோ அந்த ஒரு 2 விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்ன்றது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய குடிமகளாக எனக்கு வந்து கடவுள் ஒரு கடமையை கொடுத்திருக்காரு, ஒரு அரசாங்கத்துல ஒரு கடமையை கொடுத்திருக்காருன்னா அந்த கடமையை நம்ம நேர்மையாவும் செம்மையாவும் நம்ம மக்களுக்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய விகிதத்துல நம்ம வந்து வேலையை பார்க்கணும். சரிங்களா? சோ அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறது. சோ இது என்னுடைய ஒப்பீனியன். என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுயநலமற்ற, கண்டிப்பா சுயநலம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஒன்ஸ் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க ஃபேமிலி செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி யாருன்னா சொசைட்டி தான். ஓகேங்களா? சோ ஏன்னா அந்த ஜாப் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி மேட்டர். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போயிருக்கீங்கன்னு தெரியும். சோ அதனால விஷயம் நீங்க என்னன்னா நேர்மையா இருக்கணும், சுயநலம் இல்லாம நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். சரிங்களா? அதுக்குதான் இந்த ஜாபே. ஓகேங்களா? எல்லாருக்குமே இந்த ஜாப் கிடைக்கிறது கிடையாது. அதனால ஹானஸ்டா நேர்மையா இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வளர்ச்சியும் நீங்க கேட்காம தானாவே அமையும். சரிங்களா? சோ அதுதான் வந்து வளர்ச்சி, நேர்மையோடைய அந்த விளைவு. சரிங்களா? அது ஒரு விஷயம். ஓகே. சோ இதுதான் வந்து சிலபஸ். இப்ப இதுதான் நான் எங்க கொஞ்சம் டீகோட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கலாம். சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் மாஸ்டரி. சோ சிலபஸ் டீகோட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் இல்ல ஹிஸ்டரி இல்ல பாலிட்டின்னு இருக்குன்னா என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்ட்டு உங்க மைண்ட்ல முதல்ல டீகோட் பண்ணும், மைண்ட்ல முதல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் இருக்கு இந்த டாபிக் இல்ல அப்படின்றது உங்களால வேரியேஷன் பண்ண முடியும். அப்பதான் உங்களால படிக்க முடியும் இல்லையா? அதுக்காக சொல்றேன்.
அடுத்து கோர் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ். கோர் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் அப்படின்னா இப்ப இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்னா நான் சொன்னேன் இல்லையா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, இது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours நீங்க கண்டிப்பா கொடுத்தாங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட் நான் கொடுத்துருப்பேன், நீங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, டெய்லியும் 3 to 4 hours கோர் சப்ஜெக்ட்ஸ் படிங்க. அது ஹிஸ்டரியா இருக்கலாம், இல்ல ஜியோகிராஃபியா இருக்கலாம். ஜியோகிராஃபி வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பாலிட்டி. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன்லேயே உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? யூனிட் 9, INM, யூனிட் 8, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, INM தனியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தனியா, அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சயின்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா நீங்க வந்து சீக்கிரமா சர்வீஸ் வாங்கணும்னா எந்த சப்ஜெக்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சதுக்கு அப்புறம் இது வந்து சைட் பை சைடு ஒரு half an hour அப்ரோச் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா எதெல்லாம் வந்து டாபிக்ஸ், எந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சயின்ஸ்லயும் ஜியோகிராஃபிலையும் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். அதுல இருந்து தான் திருப்பி உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? சோ அந்த டாபிக் வைஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ எக்ஸாம் ஓரியன்டா அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க தரவா படிச்சிடணும் சயின்ஸ். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, சயின்ஸ்ல எந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கமெண்ட்ல போட்டுடலாம். ஓகே, சோ 1 hour கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஒரு நாளைக்கு. அதாவது இப்ப நேத்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கோங்க. இட் பிளேஸ் a major role in mains. ஓகேங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம நீங்க வந்து கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூபிளா ஆகணும், நிறைய மார்க்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மாசம் ஃபுல்லா சேர்த்து வச்சு படிக்கிறது, 2 மாசம் ஃபுல்லா சேர்த்து வச்சு படிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. அது கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். அது நீங்க போய் பிரசன்ட் பண்ணவும் முடியாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா டெய்லி ஒரு half an hour, 1 hour இல்லனா ஒரு half an hour அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு படிச்சுங்க. இப்ப இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு நீங்க எழுத முடியாது, நேத்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு எழுதிக்கலாம். சோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து 1 hour மென்டல் எபிலிட்டி. சோ மேத்ஸ்க்கு நிறைய பேர் வந்து வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அவங்க நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதேதான், பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேத்ஸ் உங்களால அட்லீஸ்ட் 25க்கு 15ஆவது எடுக்க முடியும். மேத்ஸ்லாம் நீங்க வந்து 25க்கு 24ஆவது எடுத்தா மட்டும்தான் நீங்க கண்டிப்பா ஹை ஸ்கோர் எடுத்து நீங்க பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால மேக்ஸ் வந்து ஈஸியா வந்து 24 அல்லது 23ஆவது எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டெய்லியும் 1 hour மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 hour MCQ கம்பல்சரி. 1 hour நீங்க என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு PYQ டெஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ அல்லது மார்க் டெஸ்டோ ஏதோ ஒரு ஷார்ட் டெஸ்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. அந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி. அந்த டாபிக் எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல இருக்கு, உங்களுடைய எபிலிட்டி எப்படி இருக்கு அந்த டாபிக்ல அப்படின்றதுக்காக தான் நீங்க எந்த அளவுக்கு அந்த டாபிக்கை இன்னும் டீப்பா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகேங்களா? சோ அடுத்து 30 minutes ரிவிஷன். சோ இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபுல்லா என்ன படிக்கிறோமோ அதை ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 month பேசிக், அது ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 month என்ன பண்ணணும்னா, ஓகேங்களா, அந்த 6 monthக்குள்ள நான் கண்டிப்பா வாங்கிடலாம்னு சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் 6 month என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் அண்ட் டெஸ்ட். ஓகேங்களா? சோ அது கூடவே உங்களுக்கு மெயின்ஸ்க்கு பிராக்டிஸ்க்கும் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 month 3 marks மட்டும் சின்ன சின்ன கொஸ்டின்ஸா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எழுதி பாக்குறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10 mark கொஸ்டின்ஸ் ஒரு 2-3 டெய்லி ஒரு 2 கொஸ்டின் எழுதி பாக்குறது. இந்த மாதிரி நீங்க ஒரு நாளும் பிராக்டிஸ். நெக்ஸ்ட் 3 month
ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 மந்த் என்ன பண்ணணும், சின்ன சின்ன மெயின்ஸ் கொஸ்டின்ஸா எடுத்து எடுத்து நீங்க எழுதி பார்த்து நீங்க வந்து நீங்களே வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு வந்து அசஸ் பண்றதுக்கு உங்களுடைய ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, கைட் பண்றதுக்கு அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த விஷயம் தான் பண்ணி ஆகணும். நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய தடவை ஒரு ரிப்பீட்டடா ஒரு 3-4 தடவை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க, பட் மெயின்ஸ் கிராக் பண்ண முடியாது. ரீசன் என்னது, அவங்க கிட்ட வந்து மெயின்ஸ்க்கான பிராக்டிஸ் ஸ்கில் இருக்காது. ஸோ மெயின்ஸ் நீங்க எப்போ வந்து ஒரு கொஸ்டினை வந்து ரிட்டன்ல எழுதி 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 பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் அங்க போய் உங்களால பிரசன்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ண மாட்டீங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதும் வேஸ்ட் தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ் இஸ் a ஸ்கிரீனிங் எக்ஸாம், ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஓகேங்களா. மெயின்ஸ் தான் உங்களுடைய அதாவது நீங்க என்ன ஜாப் போட போறீங்க, எந்த இடத்துல போறீங்க, உங்க ஸ்கோரை வந்து டிசைட் பண்ணக்கூடியது மெயின்ஸ் தான். சரிங்களா. அதனால மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதுல இருந்தே ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது, அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்க. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு 2-3 மெத்தட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரிவிஷன். ஓகே, சோ இதுதான் வந்து ஸ்டடி டைம். ஓகேங்களா. சோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன்ல இது. சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வீக்கா வருமோ அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல பாசிட்டிவா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கம்மி டைம் பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க.